கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 20 டுமாரோ எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. குணாவோட பிளான் படியே குணாவோட ஆளுங்க அந்த உரி அடிக்கிற பானையில் ஆசிடை கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொருத்தராக உரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்ததான் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு இருக்க உடனே மைதிலி இருந்து தீபா இந்த முறை நீ போகலாம்ல உரி அடிக்கிறதுக்கு, எனக்காக போனேன் தீபா அப்படின்னு மைதிலி சொல்ல, இல்லை நீ வேணாம், நீ கார்த்திக் சார் வேற இருக்காரு, நான் போகலங்கிறாங்க தீபா. தீபா எனக்காக நீங்கள் போங்கள, நீங்கள் உரி அடிக்கிறத நான் பார்க்கணும், ஒரு வாட்டி சும்மா எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல உடனே தீபாவும் சரிங்க சார் நான் போகிறேங்கிறாங்க. தீபா பாரு இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இப்போ உன்னோட கார்த்திக் சார் சொன்னதும் உடனே கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி தீபா கிட்ட அப்படியே சைலண்ட்டாக சொல்கிறாங்க. சரின்னு தீபாவும் கண்ணெல்லாம் கட்டி உரி அடிக்கிறதுக்காக அப்படியே அந்த பானை பக்கத்தில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் குணா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்னடா நம்ம அந்த கார்த்திக் குறி வச்ச இப்போ இவ வந்து மாற்றாலே, தேவையில்லாத பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு குணா ஒரு பக்கம் பயந்துட்டு நிற்கிறாங்க. இது என்னடா இவ அவனை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இவ வந்து சிக்கிட்டா, ஆக மொத்தத்தில் யார் அவமானப்பட்டா என்ன, முதல்ல இவ வரானா அடுத்தது கண்டிப்பாக கார்த்தி வரதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அந்த கோகிலா பாட்டியும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. குணா ஒரு பக்கம் பதட்டமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் கொஞ்சம் அப்படியே டவுட் ஆகுறாங்க. என்னன்னு புரியலையே, இவன் ஏன் இப்படி திடீர்னு தடுமாறான், தீபா வேற உரி அடிக்கிறதுக்காக பக்கத்தில் போயிட்டாங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு தீபாவும் அப்படியே குச்சியை மேலே தூக்குறாங்க. உடனே கார்த்திக் வந்து இருங்க தீபா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பின்னாடியே வர சொல்றாங்க. கட்டையெல்லாம் கழட்டி விடுறாங்க. இல்லைங்க எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, இந்த பானையில ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கலாம், குணா எப்படி எஸ்கேப் ஆக போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.